வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். இந்த டிஷ் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லெமனை கட் பண்ணி ஜூஸாக புழிஞ்சிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கையாலே பிசைஞ்சு விடுங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கனை 1 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம லைம் ஜூஸ், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்கிரும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். 3 வத்தல், 6 பல் பூண்டு, சின்ன துண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இந்த டிஷ்க்கு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் தருது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சிக்கனை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பேனில் சிக்கன் ஸ்டாக்கை ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அரைச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்களும் அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வச்சு குக் பண்ணி எடுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்.
சப்போஸ் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி இருக்கிற மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கீ ரோஸ்ட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.